வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை நிரந்தரமாக நீக்கிறதுக்கான ஒரு க்ரீம் எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் நீங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய கருமை நிறமும் முற்றிலும் நீங்கிடுது. நம்ம ஷேவ் பண்ணி முடி எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுதுங்க. இது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி க்ரீமை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் நிரந்தரமாக நீங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த க்ரீம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை எடுத்திருக்காங்க. எலுமிச்சையில் நல்ல ப்ளீச்சிங் தன்மை இருக்குங்க. நமக்கு ஒரு பாதி அளவுக்கு மட்டும்தாங்க எலுமிச்சை தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை நல்லா ஸ்க்ரப்பராக இருக்குங்க. இந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா கருமை நிறம் நீங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிகள் வளர விடாமலும் தடுக்குது. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் போல் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா க்ரீம் பதத்தில் கிடச்சிருக்கு. நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை, எலுமிச்சை பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை வளர விடாமல் பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்ல ஒரு வெண்மை நிறத்தையும் கொடுக்குது. அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய கருமை நிறத்தையும் போக்குது. இப்போ இந்த க்ரீமை எலுமிச்சையோட தோல் பகுதியில் தொட்டு உங்களுடைய அக்குள்ள தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு 3 தடவை இந்த மாதிரி க்ரீம் செஞ்சு பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுடைய அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் முற்றிலுமாக உதிர்ந்திடும். புதுசாக முடி வளர்ந்தாலும் ரொம்ப மென்மையாக வளருங்க. அதுவும் நீங்கள் தொடர்ந்து இந்த க்ரீமை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா முடிகள் முற்றிலுமாக வளர்வது நின்றுடும். நீங்களும் இந்த ரெமடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.